புதினா இலைய தனியா எடுத்து தர சொல்லியிருக்கிறேன். இந்த புதினா இலைய அவன் தொடுறதுக்கே அவன் டாக்டைல் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம்னால அவன் தொடமாட்டான். ஆனா, இப்போ நான் தொடர்ந்து அவனுக்கு அந்த மாதிரி வேலைகள்லாம் குடுத்துட்டு வரதுனால, இப்போ அது அவனுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அதனால பிரியாணி செய்யும்பொழுது மின்ட் லீவ்ஸ ஒரு கட்டு அவன்கிட்ட நான் குடுத்துருவேன். அவன் தான் அத கிளீன் பண்ணி தருவான். இது செய்ய வைக்கிறது பார்க்க ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி இருக்குது. ஆனா, இது செய்ய வைக்கிறதுனால என்னென்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, 1 இந்த பேசிக்கான இந்த டாக்டைல் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வெளிய கொண்டு வரலாம். இந்த மின்ட் லீவ்ஸ்லேருந்து வர ஸ்மெல்லு கூட அந்த ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி இருக்கிற பசங்களுக்கு அதுக்கும் ஒரு நல்ல பிராக்டிஸா இருக்கும். அடுத்தது ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ். நமக்கு ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்க நாம தான் செய்யணும் அப்படின்றதும் அவங்களுக்கு அது புரிஞ்சுப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் மூலியமா பல காரியங்கள நம்ப சொல்லிக் குடுக்கலாம். இது போல நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்றதுனால, நம்மளுக்கு தெரியாமலேயே நெறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம கத்துக் குடுப்போம். அவங்களும் நம்மளுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள கத்துப்பாங்க.